அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் தங்கர் பச்சான் அவர்கள் எழுதிய கொடிமுந்திரி என்கிற சிறுகதையைத்தான் சொல்லப் போகிறேன். அதற்கு முன் இந்த கதைவனத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுகதைக்கு போகலாம். கொடிமுந்திரி சிறுகதை. விவசாயியின் உழைப்பால் வயிற்றை கழுவுகிற எல்லாரும் விவசாயியின் தலையில் மிளகாய் அரைத்து கொண்டுதான் வருகிறார்கள். இதனால் அழியப் போவது விவசாயிகள் மட்டும்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பாவம், பிற்காலத்தில் சோத்துக்கு நாயாக அலையப் போகிறார்கள் என்பது இவர்களுக்கு இப்போது தெரிய வாய்ப்பில்லை. இன்றைக்கு நான் சென்னைக்கு குடிபெயர்ந்து அரசாங்கம் கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட்டை வைத்து கொண்டு குடும்பத்தில் 5 ஜீவன்களோடு சுகமாக டிவி, ஃப்ரிட்ஜ் என்ற சகல வசதிகளோடும் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தை எல்கேஜி படிக்கும். என் குழந்தை கேட்டால் முதல் தர கம்பெனியாக தேடி போய் ஒரே சமயத்தில் 2 ஜோடி ஷூக்களை ஜோடி ஒன்றுக்கு 200 ரூபாய் கொடுத்து வாங்கி தர முடிகிறது. சாதாரணமாக 1000 ரூபாய் கொடுத்து நானும் அதேபோல் ஒரே சமயத்தில் 2 ஜோடி ஷூக்களை வாங்கி கொள்கிறேன். இந்த பள்ளிக்கூட வாத்தியார் வேலை மட்டும் கிடைக்காமல் இருந்தால் நானும் என் அண்ணன்கள் மாதிரி ஊரில் விவசாயம் செய்து கொண்டு அரசாங்கத்திற்கு லோன் பாக்கி கட்ட முடியாமல் கள்ளச்சாராயம் காய்ச்சுவன் மாதிரி எப்போ ஊருக்குள் ஜீப் நுழைந்தாலும் ஓடி ஒளிந்து குலை நடுங்கி செத்து கொண்டிருப்பேன். வருஷத்துக்கு 4-5 தடவையாவது எனக்கும் என் மனைவிக்கும் இதே மாதிரி சண்டை நடக்கும். எப்பவும் 2-3 நிமிஷத்தில் அடங்கி போகிற இந்த சண்டை இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரும்போல் தெரிகிறது. கல்யாணமாகி இந்த 6 வருஷத்தில் 4 வீடு மாறி இன்னும் 2 நாளில் வாத்தியார் வேலையில் சம்பாதித்த பணத்தில் சொந்தமாக வாங்கியிருக்கும் ஃப்ளாட்டுக்குள் போகப் போகிறோம். சொந்த வீட்டில் எந்த இடத்தில் எந்த பொருள் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தாயிற்று. இந்த பழைய ஷூ மேல் மட்டும் அவளுக்கு என்ன வாஞ்சையோ. இந்த சனியை எங்கே போனாலும் துரத்துக்கிட்டே வருது. ஃப்ளாட்டில் செப்பல் ஸ்டாண்டு ஒன்று தான் இருக்குது. இதை போடவும் மாட்டேன்றீங்க, தூக்கி எறியவும் மாட்டேன்றீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா என் தம்பிக்கு தூக்கி கொடுத்துருங்க, ஒன்றும் குளிமுடிவிடாது என்று மூச்சு விடாமல் கத்தினாள். அவளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பழைய ஷூ. அவளுடைய வீட்டை எல்லாரும் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது என்று சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் பழையதையெல்லாம் தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறாள். இன்றைக்கு என் மகள் 3 வயதில் பள்ளிக்கூடத்துக்கு ஷூ இல்லாமல் போக மாட்டேன் என்கிறாள். அவளை சொல்லியும் குற்றமில்லை. நிலைமை அப்படி மாறிவிட்டது. நானும் ஒரு நாள் இவளை மாதிரியே என் ஐயாவிடம் ஷூ வேணும் என்று கேட்டுவிட்டேன். கேட்ட பாவத்துக்கு இன்னும் தண்டனையை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்பவும் மாதிரி நானே அந்த வருஷம் SSLCயில் என் பள்ளியிலே முதல் மார்க் வாங்கி பாஸ் ஆனேன். பெரிய அண்ணன் சென்னையில் வேலை பார்த்ததால் அங்கேயே என்னையும் கல்லூரியில் சேர்க்க வேண்டும். பெரிய படிப்பெல்லாம் படித்து வேலை வாங்க வேண்டும் என்று அம்மா சொல்லிட்டாங்க. எல்லோரும் படிக்கிற மாதிரி இங்கே இருக்கிற கடலூர் காலேஜில் படிக்காமல் மெட்ராஸுக்கு போய் ஸ்பெஷலாக ஒன்றும் படித்து கிழிக்க வேணாம், படித்து வேலை வாங்கித்தான் எங்களுக்கு கஞ்சி ஊற்றணும்னு ஒன்றும் இல்லை, முடியலைன்னா வந்து நிலத்தை பாரு என ஐயா தன் விவசாய நிலப்பிரபுத்துவ கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் பேசினார். எப்போது மாதிரி அம்மாவின் கையே மேலோங்கியதால் பெரிய அண்ணன் என்னை கொண்டு வந்து சென்னையில் கூத்தடிக்க பேர்வோன் அந்த பொறிக்கு கல்லூரியில் சேர்த்தார். கல்லூரிக்குள் நுழைந்து நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாத்தையுமே மாற்றிக்கொள்ள வேண்டியதாயிற்று. என்னை தவிர எல்லாரும் உல்லாசமாய் கல்லூரி மாணவர்களுக்கு இலக்கணமாக அனைத்து செய்கைகளிலும் ஈடுபட்டு சுகமாய் நாட்களை கழித்தார்கள். என்னை மாதிரி ஒருத்தனும் எனக்கு கிடைக்கவில்லை. எப்படா இந்த சனியனை விட்டு ஊருக்கு போவோம் என்று இருந்தது. முதல் வேளையாக பன்ருட்டி கல்யாணத்தில் தேங்காய் பழம் போட்டு கொடுத்த மஞ்சள் கைப்பையை தூக்கி எறிந்துவிட்டு புத்தகத்தை ஸ்டைலாக கையிலேயே கொண்டு போனது. இவ்வளவு நாள் முடிவெட்டி கொண்ட ஊர் பரியாரி பெருமாளிடம் முடிவெட்டி கொள்ளாமல் நாற்காலியில் உட்கார்ந்து முடிவெட்டி சூடு வைத்து கொண்டது. அப்பொழுதுதான் புதுசாக தைத்து கொடுத்த பேண்டில் பெல்ஸின் அளவு எங்கள் கூட்டத்திலேயே கம்மியாக இருப்பதாக கிண்டல் செய்ததால் ராத்திரியோடு ராத்திரியாக துணி எடுத்து யானைக்கால் மாதிரி 36 இன்ச்சு வைத்து பேண்டின் கீழே ஜிப்பு வைத்து தைத்து பேண்டின் ஆயுட்காலத்தை நீடிக்க செய்து கொண்டது. என கொஞ்சம் கொஞ்சமாக நானும் அந்த கல்லூரியின் பெயருக்கு தகுந்த மாணவனாகக்கூடிய பெருமைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டாலும் வகுப்பு ஆரம்பித்து 6 மாதம் ஆகியும் இன்னமும் ஒரு அளவும் புரியவில்லை. ஊர் பள்ளிக்கூடத்தில் ஒரு பாடம் இங்கிலீஷிலேயே படிக்க முடியாமல் தப்பித்தால் தம்பிரான் புண்ணியம் என்று பிழைத்து வந்தால் இங்கே வந்து எல்லா பாடத்தையும் இங்கிலீஷில் படித்து நான் எனது அறிவை வளர்த்து பெரிய ஆளாக வேண்டும் என்பதற்காக என்னை என் அண்ணன் பாலும் கிணற்றில் கொண்டு வந்து தள்ளியதை நினைத்து நினைத்து குமிறினேன். தமிழ் வகுப்பு வந்தால் மட்டும் எனக்கு உயிர் வரும். வழக்கம் மாதிரி அன்றைக்கு இயற்பியல் வகுப்பில் இந்த குண்டு வாத்தி கதிரேசன் ஒரு பாவமும் அறியாத என்னையே எதற்கெடுத்தாலும் கேள்வி கேட்டான். எனக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது.
எனக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் கூட போனால் பரவாயில்லை. ஆனால் என்ன கேட்கிறான் என்று கூட புரியவில்லை. தெரியாது என்று தமிழில் சொல்லவும் பயமாக இருந்தது. நான் வாயே திறக்காதால் பொறுமை இழந்து ஏதோ திட்டிவிட்டு சிடவுன் என்று ஆங்கிலத்தில் சொன்னதும் உட்கார்ந்து விட்டேன். அவர் கேட்ட கேள்வி மறந்துவிட்டது. ஆனால் அவர் என்னையே பார்த்து 10 முறைக்கு மேல் சொன்ன ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்கிற வார்த்தையை மட்டும் ஞாபகத்தில் இருந்தது. பக்கத்தில் இருந்த நண்பனிடம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று விசாரித்தேன். அவன் அதிர்ச்சியால் தலையிலடித்து கொண்டான். பிறகு ஒரு வழியாய் ஏளனமாக உனக்கு புரிகிறதா என்றுதான் உன்னை அந்த வார்த்தை சொல்லி கேட்டார் என்று அவன் சொன்னதும் எனக்கு அழுகையாக வந்துவிட்டது. நான் படிக்க தகுதியானவனே இல்லை என்று சொல்லி என் நண்பனிடம் அழுதேன். புரிந்து மட்டும் ஒன்றும் ஆகப் போவதில்லை. நீயும் எல்லாரை மாதிரி அதே மார்க்கை தான் எடுக்கப் போகிறாய் பார் என்று என்னை தேற்றினான். ஊரில் வருஷா வருஷம் நடக்கும் கன்னிக்கோயில் திருவிழாவுக்கு நண்பனும் என்னோடு கிராமத்துக்கு வந்தான். அவனுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 90% பேருக்கு கிடைக்காத ஆனந்தமும் அந்த அனுபவமும் அவனுக்கும் கிடைத்தது. எங்கள் ஊர் கன்னி பெண்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அவன் கதாநாயகனானான். நாளைய மறுநாள் சென்னைக்கு கிளம்ப வேண்டும் என்பதால் நண்பன் வீட்டுக்கு பலாக்காய் கொண்டு போகச் சொல்லி ஐயா என்னை மரத்தின் மேலேறி காயை வெட்டி தாம்பு கயிற்றை போட்டு கட்டி அடிவிடாமல் கீழே இறக்கச் சொன்னார். பலாக்காயை அடிவிடாமல் மரத்திலிருந்து இறக்குகிற வேளையில் எவ்வளவு தொழில் நுணுக்கம் அடங்கியிருக்கிறது என்பதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த என் நண்பனிடம் ஐயா பேச்சு கொடுத்து கொண்டே இருந்தார். அவருடைய பேச்சு முழுவதும் என் உருவத்தில் ஏற்பட்டிருந்த நாகரீக மாற்றத்தை பற்றிய பெருமையாகவே இருந்தது. கொஞ்ச காலமாய் எனக்கு இருந்த மனக்குறையை தனியாக இருந்த ஐயாவிடம் சொன்னேன். நண்பன் உடன் இருப்பதால் வார்த்தையை தட்டமாட்டார் என்று நம்பிக்கை இருந்ததால் அப்படி ஷூ ஒன்று வாங்கி தரும்படி கேட்டுவிட்டேன். எவ்வளவு பணமாகும் என்று கேட்டார். 6 மாதத்துக்கு முன் வாங்கிய போது 116 ரூபாய் என்று நண்பன் சொன்னான். அவனுக்கு தோன்றியதால் அவனே முந்திக்கொண்டு பதிலை சொன்னான். பிறகு நாங்கள் ஐயாவின் தலையில் அவருடைய துண்டை சும்மாடி கோழி பலாக்காயை தூக்கி வைத்து அனுப்பிவிட்டு கத்தியை எடுத்துக்கொண்டு மேற்கு வெளி ஓடைக்கு போய் பனஞ்சோறு சாப்பிட கிளம்பிவிட்டோம். பனஞ்சோறு சாப்பிட்டு ஓடையில் குளித்துவிட்டு நாங்கள் வீடு வந்து சேரும்போது சின்ன பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு வந்து விட்டார்கள். வீட்டில் அண்ணி ஏதோ முணங்கி கொண்டிருந்தாள். விஷயமில்லாமல் அவள் இப்படி செய்ய மாட்டாள். நான் என்ன விஷயம் என்று கேட்பதற்குள் சின்ன திண்ணையில் உட்கார்ந்திருந்த பிள்ளை இல்லாதவரும் தாளக்காரரும் மரம் பெற்ற ஆளுகளுக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு போய் வந்திருப்பதாக சொன்னார்கள். எந்த ஆளு எந்த மரம் என்று கேட்டேன். அதான் நம்ம படையாச்சியின் சீனந்தோப்பு கொடிமுந்திரி என்று சாவகாசமாக சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. சைக்கிளை எடுத்துக்கொண்டு நானும் என் நண்பனும் வேர்க்க விறுவிறுக்க 4 மைல் உச்சி வெயிலில் சீனந்தோப்புக்கு போனோம். தோப்பின் எல்லையை தொடும்போதே மனித ஆரவாரம் இல்லாததால் கொடுவால் பச்சை மரத்தை பதம் பார்க்கிற சத்தமும் வாளால் அறுபட்டு கிளையோடு கீழே சாய்கிற சத்தமும் கேட்டது. எப்படியாவது கொஞ்சத்தையாவது காப்பாற்றி விடலாம் என்கிற நப்பாசையில் இன்னும் சக்தி கொடுத்து மிதித்தேன். சைக்கிள் போய் நின்றது. மூச்சிறைக்க வேர்த்து வழிந்த முகத்தோடு வந்த என்னை நிழலில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஐயா பார்த்தார். அவருக்கு நாங்கள் இவ்வளவு அவசரத்தோடு வந்த காரணம் புரியவில்லை. என் கண்களிலிருந்து அடக்க முடியாமல் கண்ணீர் வழிந்தது. இப்படி ஒரு காட்சியை நான் கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை. இமயமலை சரிந்து விழுந்தால் எப்படி இருக்கும்? அப்படியே கொடிமுந்திரி குற்றுயிரும் கொலையுருமாய் கிடக்கிற மாதிரி அதனுடைய கை கால்கள் தலை எல்லாம் வெட்டி வீழ்த்தப்பட்டு அடிக்கட்டை மட்டும் முதல் முறையாக வெளிச்சம் முழுவதும் வாங்கி கொண்டு நின்றிருந்தது. இலைகளில் இருந்த பச்சை கூட இன்னும் பாடவில்லை. பருவமில்லாத சமயத்தில் கம்பு ஈட்டு முந்திரி பிஞ்சு மட்டும் 1-2 மட்டும் சின்ன சின்ன மூக்கத்தி பூக்களோடு வாடி வதங்கி போய் தொங்கியது. 2 கிளைகள் மட்டும் நிலத்தில் வேரூன்றி உயிர் பிழைத்து கொண்டதால் அதை மட்டும் விட்டுவிட்டார்கள். மரத்தை வெட்டி கொண்டிருந்த எல்லோருமே என் கண்களுக்கு புராண படங்களில் நரகத்தில் காட்டுகின்ற அரக்கர்கள் மாதிரி கொடுவாலோடு வேர்வையில் முழுசாய் நனைந்து வெட்டி தள்ளி கொண்டிருந்தார்கள். உச்சிக்கிளை விழுந்து மண்ணை கவ்வி கொண்டு 3 ஆள் மட்டத்துக்கு கிடந்தது. எதையும் என்னால் பேச முடியாதபடி துக்கம் தொண்டையை அடைத்தது. ஏதோ ஒரு முந்திரி என்றால் விட்டுவிடலாம், மறந்து விடலாம். எங்கள் ஊர்லேயே இவ்வளவு உயரத்துக்கு பெரிய முந்திரி எங்கேயுமே இல்லை. இருந்திருந்தால் ஊர் பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்கும். இங்கே வந்து என்னிடத்தில் தவம் கிடந்திருக்க மாட்டார்கள். ஊர் குழந்தைகள் மத்தியில் இந்த மரம் ரொம்பவும் பிரபலம். இதன் உச்சி கிளையில் நின்று 2 கைகளாலும் இலையை விலக்கி கைத்தாங்களாக பிடித்து கொண்டு தலையை தூக்கி பார்த்தால் லட்சக்கணக்கான முந்திரி மரங்களை தாண்டி தென்மேற்கு திசையில் வானத்தின் கீழே எல்லையை ஒட்டி 3 குழாய்களும் சதா வருஷம் 365 நாளும் புகையை கக்கிக்கொண்டே இருக்கும். அதுதான் நெய்வேலி தெர்மல் ஸ்டேஷன். இங்கிருந்து 26 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. எனக்கும் அண்ணன்களுக்கும் அடிக்கடி ஏரி பழக்கப்பட்டிருந்ததால் நாங்கள் ஏரி பார்த்தவுடனே கண்ணுக்கு தெரிந்துவிடும்.
ஒரு முறை ஏறி 5 நிமிஷம் பார்க்க ஆளுக்கு 10 முந்திரி கொட்டை கொடுத்து விட வேண்டும். கட்டணத்தை வசூலித்து நானும் நடு அண்ணனும் பிரித்துக் கொள்வோம். அதே நாளில் 2 முறைக்கு மேல் 3வது முறையோ அதற்கு மேலோ வந்தால் 5 முந்திரி கொட்டை கொடுத்தால் போதும் என்று சிறப்பு சலுகை திட்டத்தையும் ஏற்படுத்தியிருந்தோம். சில நேரங்களில் 10 கொட்டை கொடுத்துவிட்டு மேலே ஏறியவன் தெற்கு வடக்கு தெரியாமல் தடுமாறி போவான். காற்று அடிக்கிற வேகத்தில், ஆடுகிற வேகத்தில் கிளை 2ம் விரிந்து எங்கே கால் தனித்தனியாக கிழிந்து கொண்டு போய்விடுமோ என்று பயமாக இருக்கும். திசையை சொல்லி கிளை நுனியை பிடித்து கொண்டு கால் வைக்க வசதியும் சொல்லிக் கொடுத்த பின்பும் சில பேருக்கு புகைப்போக்கி பதற்றத்தில் கண்டுகொள்ள முடியாமல் எரிச்சலால், இங்க ஒரு மசனும் தெரியல, நெய்வேலி தெரியுதான், ரீலாடா விடுறீங்க, எனக்கு நெய்வேலி வேணாம் கெய்வேலி வேணாம், ஒழுங்கு மரியாதை என் கொட்டையை கொடுத்துருங்க என்று கத்திக்கொண்டே கிடுகிடுவென்று இறங்கி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்தால் எனக்கு கோபம் வந்து அடிக்கப் போய் விடுவேன். இது மாதிரி சமயங்களில் நடு அண்ணன் எங்கள் மரத்தின் பெருமையை விட்டு கொடுக்காமல் பொறுமையோடு பாதி மரத்திலிருந்து அவனை மறுபடியும் கூட்டிக் கொண்டு போய் இவரும் சாமர்த்தியமாக கிளை நுனியை பிடித்து தொற்றிக்கொண்டு ஒவ்வொன்றையும் சொல்லி புகைப்போக்கியை காட்டுவார். முதல் தடவை அப்படி புகைப்போக்கியை பார்க்கிறவன் முகத்தை பார்க்க வேண்டுமே. ஆமா, நெசமாலுமே தாண்ட தெரியுது, நானும் என்னமோ புழுருவானோன்னு தான் நினைச்சேன். ஐயோ, புகை குப்பு குப்புன்னு போகுதுடை என்று சந்தோஷத்தில் கொதிப்பான். அவன் வயசுக்கு பார்க்காத சந்தோஷத்தை கொடுத்த மரம். கொடிமுந்திரி என்பதால் இன்னும் விசேஷம். பொழுதில் பாதி நேரத்தை இந்த மரத்தில் தான் கழிப்போம். முந்திரிக்காய் பொறுக்கி ஒவ்வொரு தட்டு நிறைந்தவுடன் இதன் அடிக்கட்டை பக்கத்தில் தான் கொண்டு வந்து கொட்டுவோம். சாப்பாட்டு வேலையும் இதன் நிழலில்தான். கம்பும் கேழ்வரவும் கலந்து ஆக்கிய கூளை தயிர் ஊற்றி அம்மா கரைத்து கொடுக்கும்போது, கருவாட்டு குழம்பிலோ சாம்பாரிலோ போட்ட கொட்டை மாங்காயை கடித்து கொண்டு சாப்பிடும்போது, மாங்காயில் யாருடைய பல் அதிக எண்ணிக்கையில் பதிந்திருக்கிறது என்று எண்ணிக்கொண்டே சாப்பிட்டதையும், எவ்வளவு குடித்தாலும் இதாடா ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடு என்று அக்கறை கண்டிப்போடு ஊற்றி ஊற்றி கொடுத்ததை மறக்க முடியுமா? நாள் முழுக்க முந்திரி கொட்டை பொறுக்கிவிட்டு தலையில் முந்திரி பழத்தட்டை சுமந்தால் சாறு வழிந்து சிக்கு பிடித்த தலையோடு சட்டை கூட போடாமல் சாப்பிடாமல் காலில் செருப்பில்லாமல் 4 மீட்டர் தூரம் தார் போடாத கிராவல் கல்லின் மேல் நடந்தோடி 2வது ஆட்டத்தையும் 2 சினிமா கொட்டைகளிலும் பார்த்துவிட்டு அலுப்போடு அடுத்த நாள் மத்தியான சாப்பாட்டு வேளையில் அம்மாவின் உத்தரவோடு தூங்கிய இனிமேல் கிடைக்காத நிம்மதியான தூக்கத்தை இழந்ததை சொல்லவா? தப்பு கொட்டை பொறுக்கும்போது மணிக்கணக்கில் அலைந்தும் ஒரு கொட்டை கூட கிடைக்காமல் ஏமாற்றத்தோடு வந்து இதன் கீழே உட்கார்ந்து மேலே பார்த்தால், இங்கே மறைந்திருக்கிறேன் பார் என்று இலை மறைவிலிருந்து கொண்டு ஒளிந்து பார்க்கும். எவ்வளவு காய் பொறுக்கினாலும் சலிக்காமல் அமுத சுரபியாய் வழங்கி கொண்டிருக்குமே அந்த மரம் இனி கிடைக்குமா? இளம் மஞ்சள் நிறத்தில் பெருசு பெருசாக கிழித்தால் பலாப்பழம் மாதிரி 2ஆக பிளந்து கொண்டு வருமே, அந்த பழம் இனிமேல் கிடைக்குமா? அக்கா வீட்டுக்கும் தாத்தா ஆயி தவசத்துக்கும் முந்திரி பருப்பு வேண்டுமென்றால் ஓடி போய் சீனந்தோப்பு குந்தரபுந்தியில் 200 பச்சை கொட்டை பறித்து கொண்டு வா என்று சொல்லி குச்சியால் மூக்கில் ஒரு குத்து குத்தி விரலால் உதட்டை கிழித்தால் பாலமாக பிளந்து கொண்டு வெள்ளை புழு மாதிரி பருப்பு வெளியில் வந்து விழுமே. பால் கரையே படியாத அந்த கொட்டை இனி எப்படி கிடைக்கும்? தனது வாரிசாக ஒரு கன்றை கூட விட்டுவிட்டு போகவில்லையே. நெய்வேலி மரத்தை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. கூலி கிடைத்தால் போதும் என்று அரக்கர்கள் வெட்டி குவித்து விட்டார்கள். முழுசாக 3 வண்டிகளுக்கு கட்டை அடுக்க இடம் இருந்தது. சின்ன சின்ன சிம்புகளையும் வேறு வழி இல்லாமல் வீட்டு அடுப்பு செலவுக்காகவும் அடிக்கட்டையை ஈரமில்லாததால் உடனே பறித்து எடுக்க முடியாது என்பதாலும் விட்டு வண்டியை பாளையத்துக்கு ஓட்டி கொண்டு போனார்கள். துலுக்கன் கொள்ளைக்கு மரவள்ளி கிழங்குகளை எடுக்க போன அம்மாவுக்கு வீட்டுக்கு வந்ததும் தான் தகவல் கிடைத்தது. பேய் பிடித்தவள் மாதிரி ஆடிக்கொண்டிருந்தாள். இந்த மனுஷனுக்கு என்ன கொள்ளையா போட்டுது? அது ஒண்ணுமே ஒரு மூட்டை காய்க்குமே. சொசைட்டி கடத்துக்கு யார் பதில் சொல்றது? வந்து கதவை கயிற்று அன்னைக்குல தெரியும். பெரியவன் கல்யாணத்துக்கு கடனுக்கு முத்திய முதலி நடையா நடக்கிறான். கொல்லி வேலை செய்யறதுன்னா இவ்வளவு இலக்கரமா போட்டுது. எனக்கு பிறந்ததுவ சீமா பிள்ளைகளாட்டம் வெள்ளையும் சொல்லியுமா அலையுதுவா. இது அவசியம் வந்தது, வரட்டும் வரட்டும் என்று வாசலுக்கு வராமலேயே ஒரு வேளையும் ஓடாமல் அலைந்து கொண்டிருந்தாள். ராத்திரி 9 மணி இருக்கும். சோர்வடாயே என்று வண்ணான் ஆறுமுகம் சோத்து குண்டானை திண்ணையில் வைத்துவிட்டு பெரிய தூணை கட்டி கொண்டு வாசல் படிக்கு மேலே மாட்டியிருந்த பெரிய அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு கொடுத்த எம்ஜிஆர், சரோஜதேவி, அண்ணாதுரை, நெடுஞ்செழியன், கருணாநிதி, எம்ஜிஆர் இவர்கள் சிரித்து கொண்டிருக்கும் வாழ்த்து மடல் போட்டாக்களை எத்தனையோ முறை பார்த்திருந்தாலும் புதுசாக இப்போதுதான் பார்க்கிற மாதிரி சோறு ஓடுகிற வரைக்கும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே இருந்தார். இழந்த இழப்பு மனசை உறுத்தி கொண்டிருந்த போது
வெள்ளை மாட்டின் பெரிய சலங்கை சத்தம் கேட்டதும் எப்படியும் இன்றைக்கு ஒரு போர் மூளப்போகிறது என்று சொல்லிக்கொண்டே நானும் நண்பனும் தோட்டத்து வாசலுக்கு ஓடினோம். ஐயா வண்டியிலிருந்து இறங்கி மாட்டை கொண்டு வந்து கட்டிவிட்டு உள்ளே வந்து தவிட்டையும் சோறு எடுத்த கஞ்சியும் எடுத்து கலந்து மாட்டுக்கு வைப்பதற்குள் அம்மா ஒரு ஆட்டம் ஆடி முடித்து விட்டாள். கடைசியில் தோற்று போனாலும் பொதுவாகவே வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசும் ஐயாவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இப்படி எதுவும் பதில் பேசாதது அம்மாவுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே ஆச்சரியம். வண்ணான் ஆறுமுகத்துக்கு நம்பிக்கை இல்லை. சாதாரண நாள்லேயே சோறு தயாராக இருந்தாலும் அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்க, இன்னும் வடிக்கலை, போயிட்டு வா என்று சொல்பவர்களிடம் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் சோறு வராது என்று முடிவு செய்து கொண்டு சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டார். எல்லோரும் சாப்பாட்டு தட்டு முன் உட்கார்ந்தோம். ஒரே அமைதி. யார் முதலில் பேசுவதென்று தெரியவில்லை. அம்மாவும் ஐயாவும் எலியும் பூனையும் மாதிரி உர்ரு என்று இருந்தார்கள். சாப்பாட்டில் கை வைக்க போன ஐயா எதையோ நினைத்து கொண்டு திடீரென்று எழுந்தார். நாங்கள் எல்லோரும் பயந்து விட்டோம், அம்மா உட்பட. வாசல் பக்கம் போனவர் கையில் துணிப்பையோடு ஒரு கட்டு ஆலை கரும்பையும் கொண்டு வந்து உள்ளே போட்டார். கரும்பு கட்டு விழுந்த சத்தம் எல்லோருக்கும் ஏதோ ஒரு செய்தியை சொன்னது. மறுபடியும் ஐயா சாப்பாடு தட்டில் வந்து உட்கார போனார். அவர் எப்போது எங்கே உட்கார போனாலும் உட்காருவதற்கு முன் தரையை சுத்தமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாய்க்குட்டி மாதிரி 2 காலாலும் சீச்சு விட்டு தான் உட்காருவார். அப்படி இப்போது உட்கார போனவருக்கு குமரலில் இருந்த அம்மாவிடமிருந்து செமத்தியான திட்டு விழுந்தது. ஏன் மனுஷா சீக்கிர சீச்சி சீச்சி, இப்படி எங்களை பரங்குலைச்சது போதாதுன்னா இன்னும் சீக்கிர என்று விழுந்த வார்த்தைகளை ஐயா காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை. துணிப்பையினுள் கையை விட்டு பிடியாக ரூபாய் நோட்டையும் கொஞ்சம் சில்லறையும் 4-5 காராச்சேவு பொட்டலங்களையும் என்னிடம் கொடுத்தார். அம்மாவுக்கு இதில் என் பங்கு ஏதோ இருக்கிறது என்று புரிந்துவிட்டது. நான் மௌனமாகவே இருந்தேன். இதில் 130 ரூபா இருக்கு, உன்னோட இஷ்டப்படி கூடிஸ் வாங்கிக்க, மீதியை செலவுக்கு வச்சுக்க என்று சொன்னதும் அம்மாவுக்கு முழு விஷயமும் புரிந்துவிட்டது. இப்போது அம்மாவுக்கு பாதி சமாதானமாகிவிட்டது. ஆக என்னுடைய ஆசைக்குத்தான் ஐயா இவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் என்பதை நினைத்து கொஞ்சம் பெருமை அந்த இழப்பில் கூட அவள் முகத்திலும் தெரிந்தது. நானும் நண்பனும் சென்னைக்கு கிளம்பி கொண்டிருந்த போது ஐயா வந்தார். இப்படி மரத்தை, அதுவும் நெய்வேலி மரத்தை வெட்டுவீர்கள் என தெரிந்தால் நான் கேட்டே இருக்க மாட்டேன். இந்த பணத்தில் ஷூ வாங்கி அதை மனமாற என் காலில் போட்டுக்கொள்ள முடியாது என்று பணம் வாங்க மறுத்து விட்டேன். பலாக்காயை தோளில் சுமந்திருந்த ஐயாவுக்கு என் மனசு புரிந்து விட்டது. நீ ஏதோ ஆசையில் கேட்டுட்ட, நீ கேட்குற வாசகம்தான். அண்ணனுவ கூட எவனுக்கும் கூட நான் கூடிஸ் வாங்கி கொடுக்கல, அவனுவ போட்டும் பார்த்ததில்ல. அதனால தான் யார்கிட்டையும் சொல்லாமல் ஆளுகளை கூட்டுன்னு போட்டேன். நீ திடீர்னு வந்து 120 கொடுன்னா எங்கே போவோம்? சம்சாரி குடும்பத்தில் எவன் 100 ரூபா கையில் வச்சுக்கணும் குடும்பம் பண்ணுறான்? என்னமோ நிலம் தோப்புலாம் இருக்குது, 100 ரூபா இல்லைன்னு சொல்கிறாங்களே நினைப்பீங்க. விளையுது, எல்லாம் போகுது. கடனை உடனே வாங்கி மகசூல் பண்ணுறோம். கடன்காரனுக்கு வட்டிக்கு வட்டி போட்டு கொடுத்துட்டு காரியத்தை பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்காலே ஓடி உளறத்தான் பொழப்பா போச்சு. சும்மா வீம்புக்கு விட்டு கொடுக்காம படிப்பு வேணாம், ஒன்றும் வேணாம், வந்து நிலத்தை பாருன்னு சொல்லி வளர்த்தவர நிலத்தை வச்சு ஒரு மசரும் புடுங்க முடியாது. நான் பார்த்து வச்ச மரம் வெட்டுவேன், போடுவேன். எங்கேயாவது ஒரு வேலை வாங்கி பொழைச்சிக்க பாரு. இந்த நார பொழப்பு எங்களோட போகட்டும். புத்திசாலித்தனமாக படித்து முன்னுக்கு வந்தா ஊட்டு மனையை கூட விற்று தரேன்டா, நீ ஒன்றும் மனசில் வச்சிக்காத போ என்று கண்கலங்க சொல்லிவிட்டு துண்டால லேச முகத்தை துடைக்கிற மாதிரி யாருக்கும் தெரியாமல் துடைத்து கொண்டார். சென்னைக்கு போனதும் நண்பன் எத்தனையோ முறை ஷூ எடுக்க மவுண்ட் ரோட்டுக்கு போகலாம் வான்னு கூப்பிட்டான். சரி போகலாம் என்று சமாதானம் செய்து கொண்டு பணத்தை எடுக்க போனால் நெய்வேலி மரம்தான் வானுயரத்துக்கு கண்முன் நின்றது. பணத்தை எடுத்து வேறு செலவுக்கும் பயன்படுத்த முடியவில்லை. ஒரு நாள் முதல் முறையாக ஐயா சென்னைக்கு வந்தார். வந்தவுடன் கேட்ட முதல் கேள்வி, கூடு செங்கடா, கொண்டாடா பார்க்கலாம் என்றுதான். இனிமேலும் காலம் தாழ்த்த முடியவில்லை. அன்றைக்கே ஐயாவை அழைத்து கொண்டு மவுண்ட் ரோட்டுக்கு போனேன். ஷூ வாங்கிய மாதிரியும் இருக்கும், ஐயாவை ஊரை சுற்றி காட்டியது மாதிரியும் இருக்கும் என்பதால் ஐயாவுக்கு ஆச்சரியமும் கோபமும் வந்தது. செருப்புக்கு போய் இவ்வளவு பெரிய கடையா என்று வியந்து போனார். 600 ரூபாய் வரைக்கும் ஷூ இருப்பதை பார்த்ததும், ஒரு ஏக்கர் முந்தியை வெட்டிக்கின்னு வந்தாலும் உம்மால ஓலி இவனுக்கு 10வது போல இருக்குடா என்று ஆதங்கப்பட்டார். இதெல்லாம் போடுறவன் யாரா இருக்கும் என்றும் கேட்டார். எப்படியும் விலை ஏறி இருக்கும் என யூகித்து 140 ரூபாய் கொண்டு போயிருந்தால் பிழைத்தேன். 139 ரூபாய் 95 பைசா என்று ஒரு ரசீது கொடுத்தான். ரசீதை நீயே வச்சிக்க என்று ஐயா கடைக்காரனும் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டார். எனக்கு அவன் எங்கே சண்டைக்கு வந்து விடுவானோ என்று பயமாக வந்தது. ஐயாவை சமாதானப்படுத்த முடியவில்லை. கடைக்கு வெளியிலே நின்று புலம்ப ஆரம்பித்து விட்டார். 140 ரூபான்னு போட்டா அவன் முட்டாளாயிடுவானா?
உம்மால ஓலி 5 பைசா திருப்பி நம்ம கையில் கொடுத்துட்டு அடக்க விலையை மட்டும்தான் அவர் நியாயமாக எடுத்துக்கிட்டு போறாராம். இது மாரி இருக்கணும்னு தாண்டா காலம். இவனை விற்கிற பொருளுக்கு மட்டும் அதில் ஒட்டி நொட்டி இருக்கானுவா. அதை அப்படியே வேற கொடுக்கணும். நம்ம பொருள்னா அவனுக்கு கேட்குற விலைக்கு கொடுத்துடணும். அவன் கொடுக்குற உரம், பூச்சி மருந்து, வேற கலப்பை, மம்பட்டின்னு அவன் கேட்குற பணத்துக்கு கொடுத்துடணும். நாம் கமிட்டிக்கு விற்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு போனால் 4 கணக்கில் அங்கேயே உட்கார வச்சு பண்டத்தை மேலேயும் கீழேயும் இறச்சி ஒன்றுக்கு பாதி கணக்கு போட்டு பணத்தை உடனே கொடுக்காம இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு நாய் மாரி அலைய விட்டு நிமிஷத்துக்கு ஒரு விலை போட்டு தூக்கி போடுவான். காய்கறியை பண்டத்தை எடுத்துக்கின்னு போனால் இன்னும் கேவலம். வீட்டுக்கு போகக்குள்ளேயே கோவணத்தை தவிர எல்லாத்தையும் கடைக்காரன் பிடிங்கி தான் விட்டுருவான். வீட்டுக்கு போகிறப்ப பிள்ளைகளுக்கு ஒரு பொட்டலை முட்டாய் கூட வாங்கிக்கணும் போக ஒன்றும் இருக்காது. அதே கூழையும் பழையதையும் குடிச்சிட்டு கவுந்தடிச்சு படுத்துக்கணும். ஐயா இன்று மாதிரி எப்பவுமே இப்படி யாரையும் திட்டி பேசியதில்லை. அவருக்கு ஆத்திரத்தில் முகமெல்லாம் வியர்த்து விட்டது. அவருள் அடங்கி கிடந்த உணர்வுகளை இப்படி சொல்ல முடியாமல் தினமும் செத்து மடிகிற விவசாயிகள் மனசிலிருந்து வந்தவைகளாக நினைத்து கொண்டேன். ஐயா மவுண்ட் ரோடில் போய் வந்து கொண்டிருந்த மனிதர்களையும் வாகனங்களையும் கூர்ந்து பார்த்து கொண்டே இருந்தார். அவருக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கவில்லை. நம்மளை மாதிரி சம்சாரி வயிறு எரியனால தான் இவனோ நாயை விட கேவலமாக அலையிறானுவோ, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மசரை பிடிங்கிட்டு போகுது என்று என் முகத்தை பார்க்காமல் சொல்லிக்கொண்டே இருந்தார். நாங்கள் நின்றிருந்த ஒரு நிமிஷத்துக்குள் நடைபாதையில் மக்கள் நடக்கிற இடத்தில் பேனா வைத்து விற்று கொண்டிருந்தவனுக்கு வியாபாரத்துக்கு இடைஞ்சலாக இருந்திருக்கிறது. பேனா வேணும்னா வாங்க, இல்லாட்டி அங்கிட்டு போங்க என்று மதுரை தமிழில் அவன் கோபப்பட்டான். செருப்பு கடையின் மேலே நிமிர்ந்து பார்த்தேன். 75வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் வகையில் கிழிந்த செருப்புகளுக்கு 10% விலையில் விற்கிறோம் என்று கொட்டை எழுத்தில் எழுதியிருந்தது. அதை வாங்க பேயாக அலைகிற கூட்டத்தை பார்த்து கொண்டே அங்கிருந்து கிளம்பினோம். நெய்வேலி மரம் ஒரு பொட்டலமாகி இப்போது கையில் தொங்கிக் கொண்டு கூடவே வந்தது. பஸ்ஸில் ஏறி திரும்பி வீட்டுக்கு போகும் வழியில் பேசாமல் இருந்த ஐயாவுடன் பேச்சு கொடுத்தேன். 3 அடி அளவில் அனாமத்தாக கடை வைத்திருந்த பேனா கடைக்காரனுக்கு நாளொன்றுக்கு குறைந்தது 50 ரூபாய் குறையாமல் வருஷத்துக்கு 18,000 ரூபாய் லாபம் மட்டும் கிடைக்கும் என்று கணக்கு சொன்னேன். என்னிடம் பணம் இல்லாதால் அவர் கையில் இருந்த பணத்தை எடுத்து கையில் வைத்து கொண்டு டிக்கெட் வாங்காமல் ஏதோ யோசனையிலேயே இருந்தார். 2 மாடு, வண்டி, 2 வேலைக்காரன், நீங்கள் வீட்டில் 7 பேர் எல்லோரும் சேர்ந்து 8 ஏக்கர் முந்திரி, 4 ஏக்கர் நிலம் எல்லாத்தையும் வச்சு ராவும் பகலுமாக உழைச்சி வருஷத்துக்கு எவ்வளவு லாபம் பார்த்தீங்க என்று கேட்டேன். ஐயா நிதானமாகவே பதில் சொன்னார். இவ்வளவு நாளும் ஏமாந்தாண்டா போயிட்டோம். இந்த ஏபிசிடியை கற்றுக்குன்னு தான் இத்தனி வசதியும் காலங்காலமாக அனுபவிக்கிறானுவோ. நான் மட்டும் கல்லா? காலம் பூரா இந்த மண்ணுலேயே மாடாக உழைச்சி கால் வைத்து கஞ்சி கூட குடிக்காமல் செத்து போகிறோம். இது வரைக்கும் ஏமாந்ததெல்லாம் போதும். நீயாவது படித்து முடித்து வவுறார சாப்பிடு. நமக்கு மட்டும் என்ன வேர்த்தா ஒழுவுதே? யார் பிடிக்கிறோம் வந்து பிடிச்சிக்கிட்டோம், விவசாயம் பண்ணிக்கட்டும் என்று கண்கலங்க சொன்னார். நான் கிராமத்துக்கு போகும்போது மட்டும் 2 முறை ஐயா ஷூ எங்கே என்று கேட்பார் என்பதால் போட்டுக்கொண்டேன். ஊருக்கு போகும்போதெல்லாம் சீனந்தோப்புக்கு போகலாம் என்று தோன்றும். நெய்வேலி மரம் இல்லாத தோப்பை பார்க்கிறதுக்கு பதிலாக பார்க்காமலே இருந்து விடலாம் என திரும்பி விடுவேன். ஐயா இறந்ததும் அந்த ஷூவை போடுவதையே நிறுத்திவிட்டேன். 10 வருஷமாயும் இன்னும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தூக்கி கொண்டு அலைகிறேன். போட்டுக்கொள்ளவும் முடியவில்லை, தூக்கி எறியவும் முடியவில்லை. மனைவியின் தம்பிக்கு கொடுத்தாலாவது இந்த பிரச்சனை ஒரு தீர்வு கிடைக்குமா என யோசித்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.